சுட சோறு, சூடான கீரை தொக்கு, கூட கொஞ்சம் நெய், சுட்ட அப்பளமும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு மீடியம் சைஸ் தக்காளி, 8லேருந்து 10 வெள்ளைப்பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, ஒரு டீஸ்பூன் சில்லி பவுடர், ஒரு டீஸ்பூன் உப்பு, இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபைனாக அரைச்சிக்கலாம். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சு. இப்போ ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம அரைச்சி வச்சுருந்த ஆனியன் டொமேட்டோ பேஸ்ட், நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் நேரம் வதங்கிடுச்சு, ரோஸ் ஸ்மெல்லாம் போயிடுச்சு. இது கூடவே 4-5 காஞ்ச மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். சிறுகீரையை க்ளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச எந்த கீரை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். கீரையை ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இது கூட ஒரு 1/2 கப் புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சால்ட் வேணும்னா கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு 5 to 10 மினிட்ஸ் குக் ஆகட்டும். கீரை தொக்கு ரெடி. சுட சோறு, சூடான கீரை தொக்கு, கூட கொஞ்சம் நெய், சுட்ட அப்பளமும் சேர்த்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும்.